ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் மேத். நம்ம இன்றைக்கி வந்து சமச்சீர் கல்வி சிலபஸில் 11th ஸ்டாண்டர்டில் செட்ஸ்ன்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா செட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ நீங்கள் வந்து லோயர் கிளாஸஸில் செட்ஸ்னால் என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இல்லை மறந்து போச்சுனாலும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். செட்ஸ்னால் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். செட்ஸ்னால் என்ன? கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா வெல் டிஃபைன்டாக இருக்கணும். அதை பற்றி என்ன கேட்டாலுமே வந்து நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸை செட்டாக எடுக்கிறேன். செட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். இப்போது இந்த பியூட்டிஃபுல்ன்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பூ பிடிக்கும். ஒருத்தருக்கு வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஸாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இந்த பியூட்டிஃபுல்க்கு நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. கரெக்டாக செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இதை வந்து செட்டாக எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, இதை வந்து செட்டாக எடுக்க முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய செட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கலாம். செட் ஆஃப் ஆல் மென் whose age is less than 45 in தமிழ்நாடு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டில் 45 ஏஜுக்கு கீழே இருக்கக்கூடிய மென்னை வந்து ஒரு செட்டாக எடுக்கிறோம். அப்போது நம்மளால் வந்து அதை கவுண்ட் பண்ண முடியும், அவங்களோட நேம் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெல் டிஃபைன்டு செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா செட்ஸில் எம்டி செட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எம்டி செட் இது பேர்லேருந்தே தெரியுது நம்மளுக்கு அந்த செட்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ எ செட் விச் ஹேஸ் நோ எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு செட்டில் வந்து எந்த எலமெண்ட்டுமே இல்லைன்னா அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எம்டி செட் ஆர் வாய்டு செட் ஆர் நல் செட். இதை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். என்ன சொல்லுவோம்னா எம்டி செட், வாய்டு செட் ஆர் நல் செட். இது வந்து நம்ம என்ன சிம்பிள் வச்சு டினோட் பண்ணுவோம்னா ஃபைன்னு டினோட் பண்ணுவோம் ஆர் எம்டி பெராந்தசிஸ் வச்சு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எம்டி செட்னா என்னென்னு புரிஞ்சுது. ஒரு செட்டில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா எம்டி செட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, வாய்டு செட், நல் செட். இந்த சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன்னு சொல்லுவோம், இல்லைனா எம்டி பெராந்தசிஸில் இதை வந்து டினோட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்செட், சூப்பர் செட். சரிங்களா? நம்மக்கிட்ட 2 செட் இருக்குது, ஏ பி. என்னன்னா இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல. நம்மக்கிட்ட 2 செட் இருக்குது, ஏ அண்ட் பி. சப்செட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இப்போது இந்த பியில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஏலையும் இருந்துச்சுன்னா, பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஏலையும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு பியில் வந்து 2, 4 அப்படின்ட்டு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஏல வந்து 1, 2, 3, 4ன்னு எலமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது எனக்கு பியோட எலமெண்ட்ஸ் ஏலையும் இருக்கா. அப்போ நான் என்ன சொல்லணும்னா பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது பின்றது ஏவோட சப்செட்டா, இப்போ இது வந்து சூப்பர் செட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். சப்செட்னா இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா சப்செட்டு. எந்த செட்டுக்கு நம்ம சப்செட்டாக இருக்குமோ அதுதான் வந்து என்னென்னா சூப்பர் செட். புரிஞ்சிச்சிங்களா? சப்செட், சூப்பர் செட். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு எப்போ நம்ம 2 செட்டை சொல்லுவோம்னா நம்மளுக்கு அது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏன்றது பிக்கு ஈக்குவலாகவும் பியோட சப்செட்டாகவும் இருக்கணும். அடுத்தது பின்றது வந்து ஏக்கு ஈக்குவலாகவும் ஏவோட சப்செட்டாகவும் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் 2 செட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து என்னென்னா ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
சப்செட்ஸ்லேயே வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிவியல் சப்செட், ஒன்று வந்து என்னென்னா ட்ரிவியல் சப்செட். ட்ரிவியல் சப்செட்னா என்னென்னா, இப்போ நான் ஏன்ற செட்டில் இருந்து ஒரு நல் செட்டையும் அந்த ஏன்ற செட்டே ஒரு சப்செட்டாக எடுக்கும்போது அதுதான் வந்து என்னென்னா ட்ரிவியல் சப்செட். அடுத்தது ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னென்னா, ஏலேருந்து நம்ம ஒரு சப்செட் எடுக்கிறோம், அந்த சப்செட் பேர் வந்து பின்னு வச்சுக்கலாம். இந்த பி வந்து ஏவோட சப்செட்டாக இருக்கணும், ஆனால் ஏக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்னென்னா ப்ராப்பர் சப்செட். பின்றது ஏவோட சப்செட், ஆனால் பி வந்து என்ன பண்ணல, ஏக்கு ஈக்குவலாக இல்லை. அடுத்தது இம்ப்ராப்பர் சப்செட். இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏவே வந்து நம்ம ஏக்கு சப்செட்டாக எடுப்போம்னு சொன்னோமா, ஸோ ஏ இஸ் தி சப்செட் அண்ட் ஈக்குவல் டு ஏ. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ். நம்மளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. இந்த செட்டை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூனியன் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்பிள் தான் வந்து யூனியன் சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவையும் பியையும் வந்து யூனியன்ற ஆப்ரேஷனில் ஜாயின் பண்ண போகிறோம். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் தட் இஸ் எக்ஸ். அந்த எலமெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸில் டினோட் பண்ணுறேன், சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அந்த எக்ஸ் வந்து எதில் இருக்கலாம், ஏலையும் இருக்கலாம், ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, பிலையும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, A is equal to 1, 2, B is equal to 3, 4. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நான் சேர்க்க போகிறேன். ஸோ எனக்கு A யூனியன் B என்ன வருதுன்னா 1, 2, 3, 4. ஸோ நம்ம A யூனியன் B பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1, 2, 3, 4 கிடைக்குது. இதில் 3ங்கிறது வந்து Bயில் இருக்குது, 2ங்கிறது வந்து ஏல இருக்குது. ஸோ ஏ யூனியன் பியோட ஜென்ரல் ஃபார்மேட் எக்ஸ் சச் தட் எக்ஸ் வந்து ஏலையும் இருக்கலாம் ஆர் எக்ஸ் வந்து பிலையும் இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் நம்ம எதில் டினோட் பண்ணுவோம், இன்வெர்டட் யூ. இதில் தான் வந்து நம்ம இன்டர்செக்ஷன் டினோட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட 2 செட் இருக்குது, ஏ அண்ட் பி. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இன்டர்செக்ட்னா என்னென்னா, ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து ஒரு செட் ஆக்குறது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் எக்ஸ். நம்ம வந்து எலமெண்ட்ஸ் என்ன டினோட் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறோம், சச் தட் அந்த எக்ஸ் எப்படி இருக்கும், ஏலையும் இருக்கும் அண்ட் பிலையும் இருக்கும். அந்த எக்ஸ்ன்ற எலிமெண்ட் ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, பி இஸ் ஈக்குவல் டு 1, 3. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையும் வந்து இன்டர்செக்ட் பண்ணுறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 3. ஏன்னா இந்த ரெண்டு செட்லேயுமே 1ம் 3யும் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன். இந்த மாதிரி நம்ம இந்த 1 பார்க்கும்போது இந்த 1 எங்கே இருக்குது, ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது. ஸோ செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் வந்து ஏலையும் இருக்கும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, பிலையும் இருக்கும். ஸோ நம்ம அடுத்து ஒரு டைப் பார்க்க போகிறோம், டிஸ்ஜாயின்ட் செட். டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னா என்னென்னா ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இருக்காது. ஸோ நம்ம அதோட இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 5 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னு ஒரு செட் இருக்குது, என்கிட்ட வந்து ஏன்ற செட்டில் ஆட் நம்பர்ஸ் இருக்குது, பின்ற செட்டில் ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டு செட்டையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா நல் செட் கிடைக்கும். ஸோ அன்றைக்கி அந்த செட்டில் வந்து ஒன்றுமே இருக்காது, எம்டி செட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த செட்டில் வந்து சிமிலாரிட்டிஸே இல்லையோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் செட். பவர் செட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். அந்த ஏன்ற செட்டுக்குள்ளேருந்து எத்தனை சப்செட் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா 3 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏன்ற செட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சப்செட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு எம்டி செட்டை நம்மளால் இதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு என்ன வரும்னா நல் செட் வரும்.
கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணலாம், அந்த 1 தனியாக 2 தனியாக 3 தனியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா செட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டுக்குள்ளே ஒன்லி 1 எலமெண்ட் இருந்துச்சு, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிள்டன் செட் அப்படி சொல்லுவோம். ஒன்லி 1 எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிங்கிள்டன் செட்டு மாதிரியே ஒரு செட்டை நம்மளால் கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா ஃபைனைட் செட். அது என்ன சொல்லுவோம், ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத செட் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால எதனா ஒரு செட்டை கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் செட் பார்த்துருக்கோம், சிங்கிள்டன் செட், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட். சரிங்களா? இப்போ நம்ம பவர் செட்குள்ளே போயிடலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 நம்பராக எடுத்துக்கிறேன். 1 2 2 3 1 3. கடைசியாக நான் என்ன எழுதலாம்னா அந்த 1 2 3 ஒரு செட்டாக எழுதலாம். சரிங்களா? இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்த செட்டு தான் என்னன்னா பவர் செட். பவர் செட்டுன்றது என்னன்னா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட். நம்ம ஒரு செட் எடுத்து அந்த செட்டோட சப்செட்ஸை ஒன்று ஒன்றா எழுதுறோம். கரெக்டுங்களா? அந்த எல்லா சப்செட்டையும் ஒரு செட்டாக எடுத்திங்கன்னா அதுதான் என்னென்னா பவர் செட். ஸோ பவர் செட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிவர்சல் செட் அப்படின்னு பார்க்க போகிறோம். யூனிவர்சல் செட்னா என்னென்னா, நம்ம ஒரு நம்பர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு பேசிக் கான்செப்ட்லேருந்து வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா யூனிவர்சல் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த செட்ஸில் வந்து ஃபுல்லாக நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ்லாம் பார்க்குறோமா, அந்த ஆல்ஃபபெட்டுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் செட். ஸோ அதுலேருந்து எடுக்கிற ஒரு செட் தான் என்ன ஏபிசி. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ்ன்றது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணால் கேபிட்டல் யூ வச்சு டினோட் பண்ணுவோம். இந்த சிம்பிளும் யூனியன் சிம்பிளும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து கேபிட்டல் யூ. ஸோ ஒரு செட் இருக்குது, அந்த செட்டு வந்து பேசிக்காக எந்த செட்லேருந்து வந்துச்சோ அதுதான் வந்து யூனிவர்சல் செட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் எந்த நம்பர்லேருந்து வந்திருக்கோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து வந்திருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது வந்து செட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஃப்ரம் 1. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 2 3 அண்ட் so on to etc. ஸோ இதுதான் வந்து என்ன நேச்சுரல் செட் வந்திருக்கும். இன்டீஜர்ஸ் ஆர் டினோட்டட் பை இசட். ஸோ -3 -2 -1. இந்த செட்டை வந்து நான் எதுலேருந்து எடுத்துருக்கேன்னா இன்டீஜர்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இன்டீஜர்ஸ்னால் என்ன, செட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் அலாங் வித் 0. அதுதான் வந்து என்ன இன்டீஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா செட்டுக்குமே பேசிக்காக ஒரு செட் இருக்கும், அதுதான் வந்து என்னென்னா யூனிவர்சல் செட். நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செட் காம்ப்ளிமெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஏபிசின்னு ஒரு செட் இருக்குது, இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏன்னு டினோட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதோட காம்ப்ளிமெண்ட் வேணும். காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா இதோட ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த ஆல்ஃபபெட்ஸுன்ற யூனிவர்சல் செட்லேருந்து ஏபிசியை எலிமினேட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் எழுதிக்கணும். டிலேருந்து இசட் வரைக்கும் எழுதிப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி செட். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கார்டினாலிட்டி ஆஃப் அ செட். கார்டினாலிட்டினா என்ன, நம்மள்கிட்ட ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் வந்து நம்மக்கிட்ட ஃபியூ எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்கிறது தான் வந்து கார்டினாலிட்டி. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா என் ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த கார்டினாலிட்டிக்கு லெட்டர் வந்து கே, ஆனால் இது வந்து என் ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ. இப்போ நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா கார்டினாலிட்டி ஆஃப் அ செட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து செட் டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். செட் டிஃப்ரென்ஸ்னா என்ன, நம்மக்கிட்ட 2 செட் இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் அதாவது சப்ராக்ஷன். எனக்கு ஏ மைனஸ் பி வேணும். ஏ செட்லேருந்து பி செட் வந்து எடுத்துட்டு எனக்கு கொடுக்கணும். ஸோ ஏ மைனஸ் பி இஸ் தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ் எங்கே இருக்கும், ஏல இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் ஷுட் நாட் பிலாங் டு பி. எனக்கு அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும், ஏல இருக்கணும், ஆனால் பியில் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து என்னென்னா செட் டிஃப்ரென்ஸ். இதையுமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா ஏ வந்து ஏபி
சிடி. எனக்கு வந்து பி என்ன வருதுன்னா சிடின்னு இருக்குது. ஸோ எனக்கு ஏ மைனஸ் பி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சிடியை விட்டுட்டு ஏபி மட்டும் இருக்கும். ஸோ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் விச் இஸ் நாட் இன் பி, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.